வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் கொண்டரங்கி மலைக்கு வந்திருக்கோம். மல்லிகார்ஜுன சாமிக்கு இன்றைக்கி திரு தீபத்தை முன்னிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் தான் சாமி கும்பிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மலை பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 3625 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ நம்ம இந்த மலையை எத்தனை மணி நேரத்தில் ஏற போகிறோம் என்னங்கிறத கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, மலை ஏற இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கூட ஒரு நண்பர் எடுத்து வந்துருக்காங்க. இந்த கம்பியெல்லாம் நட்ட அந்த ஐயாவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஐயா அங்கே தான் இருக்காருங்க. ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவரை நம்ம பார்க்க போகிறோங்கிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 3625 அடி உயரத்தில் நம்ம ஏறிட்டு இருக்கோம். இந்த ஐயா தான் இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்பியை நட்டவர். ஐயாவை பார்த்துங்க. ஐயா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாதாரணமாக போயிட்டு மழை பாருங்க. சரிங்க சரிங்க ஐயா. கொஞ்சம் நனைஞ்சு போயிடாது. சரிங்க சரிங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. நாங்கள் கொள்ளாச்சிங்க. நீங்கள்? நாங்கள் நாமக்கலுங்க. அவர் நாமக்கல், நான் திருச்சிங்க. சூதானமாக போயிட்டு. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. மறக்க முடியாது. உண்மையாலுமே ஐயாவை மறக்க முடியாதுங்க. பெரும் பணிங்க. ஒரு உதவி இல்லை. ஆனால் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாங்க 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 இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கு. மனசு வேணும். ஆமாம் ஆமாம் ஐயா. ஆயிரத்தில் ஒரு வார்த்தை 49 வருஷமாக இருக்கு. நான் ஒரு ஏழை குடியான வேலையாக என்னால் முடிஞ்சது பண்ணுறேன். ஒரு 3 ஏக்கர் விவசாயம் பேசிக்கிறேன். பொள்ளாச்சியில் ஏதாவது முடிஞ்சது பண்ணுவோம். ஏதாவது 2 பேர் பிடிச்சிட்டு வந்து அப்படின்னா வந்து சந்தைங்க. கண்டிப்பாக. பேர் நீங்க சொல்லணும். நம்ம பொம்மி நாய்க்கிற ஐயா. மலைக்கு கம்பி போடுற ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய. சூதானமாக போயிட்டு வாங்க. சரிங்க. மழை கனமாக வந்துட்டாலும் ஒரு 2 இடத்துல தங்கலாம். சரிங்க ஐயா. இந்த மரம் இருக்குது பாருங்க சென்டரில். அந்த இடத்துல ஒரு குவையாடு இருக்குது. அதில் தங்கிக்கலாம். இங்கன்னா ஒரு போகிற வழியில் இந்த பாறை கீழே தங்கிக்கலாம். மேலே கோயிலில் கொஞ்சம் தங்கிக்கலாம். சரிங்க சரிங்க சரிங்க. போயிட்டு வரீங்க. போயிடும். மறுபடியும் பார்ப்போம். பார்த்தாச்சு அவரை. பெருமுயற்சி தானே உண்மையாலுமே. சிவனுடைய அடியாரி சிவன் வச்சுக்கிறார். யாரு ஜெயிக்க
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல் மலையை முடிக்க போகிறோம் வெற்றிகரமாக. மலைலாம் கிடையாது, இது மலைன்னு தான் நண்பா சொல்கிறாங்க. மலையே முடிக்க போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் போகணுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். முதல் மலையை முடிக்க போகிறோமா நண்பா? இல்லை நண்பா, பாருண்ணே ஏன்பா அதாவது இது கடல் மட்டத்திலிருந்து 3625 அடி உயரத்தில் இருக்கான். 3825 அடி. சாரி 3825 அடி உயரத்தில் இருக்குது. ஆமாம், அவன் நண்பர் சொல்கிறாரு. அவர் கொஞ்சம் பெரிய ஆள் தாங்க, பெரிய ஆள் தான். நம்ம எப்படியும் ஏறி முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? ஆயிருங்க. ஒன்றும் அவசரம் இல்லைல்ல, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வருவோம். ஆனால் அந்த ஒரு கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ஒரு சிவனை பார்க்கணுன்னு ஒரு குடுப்பனை இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு தான் போவோம் நண்பா, சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குரங்குடைய அதிகம். இவங்களை கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக நீங்கள் வரவங்கெல்லாம் பார்த்து திங்ஸு மற்ற ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு வாங்க, சேஃப்டியாக போங்க. மெயினாக செப்பல்லாம் கீழே விட்டுட்டு வந்துடுங்க. அந்த ஐயாப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு சிவத்துண்டை செஞ்சுருக்காரு. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக. ஆமாம் ஆமாங்க. நம்ம 2 வருஷம் போயிருக்கேண்ணே, 2 வருஷம் நம்ம குறை வைக்கலண்ணே. நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு போனோம்னா அது இது வரைக்கும் நான் குறை வைக்கலண்ணே. வராது. வேறு கோதலெல்லாம் வரும், கொஞ்சம் தலைமுடிக்கு போடுறோம். நிறைய இருக்குது மூலிகை. அது யானை வந்துருச்சுங்களே, அங்கேயும் ஒரு தடவை யானை வந்துருச்சுங்க. கீழே வந்துருச்சுங்க அந்த கோயிலுக்குள்ளே. அந்த பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயில்னு போட்டிருக்கு பாருங்க, அதுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. ஓ இது உங்களுக்கு எத்தனாவது வருஷம்ண்ணா? இந்த 6 அல்லது 7 6-7 வருஷம் ஆச்சுங்களா? பரவாயில்ல, நீங்கள் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம். கண்டிப்பாக 6 வருஷம் வர்றது பெரிய விஷயம் தாங்க. ஓ 6 வருஷத்துல இன்னைக்கு தான் சந்திக்க முடிஞ்சுங்களா? இது ஒரு 360 டிகிரி மலைன்னு நினைக்கிறேன் நண்பா. இந்த மலை 360 டிகிரி ஒரு இடத்துல நின்று பார்த்தா அதாவது எல்லா இடமும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது நம்ம இந்த இடத்துக்கு வரணும்னா அப்பிளியம்பட்டி வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பஸ் ஏறி வரணுமா? கள்ளிமந்தையிலிருந்து வரணும், ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து நம்ம வந்துருக்கணும். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பஸ் இருக்குது, கள்ளிமந்தயத்துலேருந்தும் பஸ் இருக்குது, டைமிங்க்கு பஸ் இருக்குது. கள்ளிமந்தயத்துல டைமிங் பஸ். ஆனால் அந்த ஐயாவோட ஒரு பெரிய செயல் தான் நண்பா. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு செங்குத்தான ஒரு மலையில் வெறும் பாறை மட்டுமே இருக்கிறதால கம்பியை ரெடி பண்ணி அந்த கம்பியை ஊனி கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து வளைச்சி நெளிச்சு உண்மையாலுமே பெரிய விஷயந்தான். நம்ம வந்துட்டோம் ஃபஸ்ட்டு மலையை நம்ம முடிக்க போகிறோம். எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பாரு நண்பா. ஆனால் அந்த ஐயாவோட ஒரு பெரிய விஷயந்தான் நண்பா. இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஐயா
பெட்டி ரெடி பண்ணியிருக்காருன்னா அது பெரிய விஷயந்தான். மழையெல்லாம் வந்துருச்சுன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வராமல் வந்துட்டோம். கண்டிப்பாக நம்ம தண்ணி கொண்டுட்டு வந்திருக்கணும், கொண்டுட்டு வராமல் வந்துட்டோம். கண்டிப்பாக நீங்களாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரப்போ கண்டிப்பாக தண்ணி கொண்டு வாங்க, கொடை எடுத்துகிட்டு வாங்க. மழை காலத்தில் மழை பெஞ்சா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு குகை மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இங்கே பாருங்கள், புகையை கட்டுங்க. நீங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். நம்ம கூட வந்து அண்ணனுங்களா பின்னாடி நின்று வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய இடம், ரொம்ப அது இந்த பாதை தெரியணுங்கிறதுக்கோசரம் தான் இவ்வளோ சுண்ணாம்பே அடிச்சிருக்காங்க நண்பா. இல்லைன்னா இதெல்லாம் வழி மாறி போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஆயிரும். நம்ம கூட வந்தவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காரு நண்பா. உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஒரு 3625 அடியா நண்பா? 3605 அடியில் ஒரு 1000 அடிக்கு மேலே வந்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். கம்மி தான் கண்டிப்பாக ஒரு 1000 அடிக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த மலை ஏறியிருப்போம் கண்டிப்பாக நண்பா. ஒரு அரை மணி நேரம் ஏறியிருப்போம். நம்ம மேலே ஏறி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சொன்ன மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை. பார்த்துக்குங்க, ஆழமா என்னன்னே தெரியல. வேணாம் இன்னும் ஆழமாக இருந்து நம்ம உள்ளே போயிட்டோன்னா போச்சு. நம்ம போகலாம் வாங்க. நம்ம இன்னும் எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆகும். நம்ம ஏறி முடிக்க எப்படியும் இன்னும் 1 ஹவருக்கு மேலே ஆகும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏறுறப்ப நம்ம கூட 4 பேர் ஏற ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் பொள்ளாச்சிக்காரரு, ஒருத்தர் திருப்பூர், ஒருத்தர் நாமக்கல், ஒருத்தர் திருச்சி. மொத்தம் 4 பேர்த்தில் எல்லோரும் அவங்கவுங்க அது ஒவ்வொரு திசையாக பிரிஞ்சுட்டாங்க. இந்த வீடியோவுக்கு இடையில இந்த மலை எத்தனை மணிக்கு ஏறணும், எத்தனை மணிக்கு இறங்கணும், இந்த மலை ஏறுறதுக்கு எத்தனை மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க என்னங்கிறத இந்த வீடியோவுக்கு இடையில சொல்லலாம் நண்பா. சரிங்களா? அந்த ஐயாவோட பேர் என்ன சொன்னார் நண்பா? பொன்னி நாக்கியர் ஐயா. உண்மையாலுமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு சிவத்தொண்டாளர் தான் நண்பா. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மலையை நம்மளால் ஏறுறதுக்கே இவ்வளோ நேரம் நம்ம மூச்சு வாங்குது. ஆனால் அந்த ஐயா எப்படியும் வயசு அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஐயா டெய்லி சிவனுக்கு பூஜை பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயந்தான். உண்மையாலுமே அந்த ஒரு கொடுப்பனை வேணும் நண்பா. அவருக்கு அப்போ சிவன் கொடுத்து வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கணும் நண்பா. ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். கொஞ்ச நாளைக்குங்கிறதுல அவர்
அதாவது இந்த நாளையில் அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு ஆட்கள் கிடையாதுல்ல. அந்த ஆட்களுங்கிறதோட அந்த ஒரு தொண்டு செய்யறதுக்கு, அந்த பணியை செய்யறதுக்கு ஒரு அந்த மனசுன்னு ஒன்று வேணும் கண்டிப்பாக. நம்ம ஏறுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த ஏன் டெய்லி ஏறிட்டு சிவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு கம்பியெல்லாம் நட்டு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயந்தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் நண்பா இங்கே எடுத்துகிட்டு வந்து போடக்கூடாது. இந்த மலையை ரொம்ப அசுத்தப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் கண்டிப்பாக. யாராவது கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு திருப்பி நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. நமக்கு அடுத்த தலைமுறை வந்து இதை கண்டிப்பாக பார்க்கணும். இப்படி நீங்கள் போட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வாட்டர் கேனோ பிளாஸ்டிக்கோ ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுருங்க. கீழே டஸ்ட்பின்னு, குப்பை தொட்டி எல்லாமே உங்களுக்கு அங்கே இருக்குது. நீங்களா எத்தனை கிடக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். இப்போது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரெக்கிங் இருக்குது. இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நண்பர் வராரு. உண்மையாலுமே அந்த ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணியே ஆகணும். ஆமாம், நிறைய 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 இந்த மாதிரி படிக்கட்டு இருக்கு. இந்த மாதிரி படிக்கட்டுலாம் தப்பி தவறி நீங்கள் ஏறி வந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒயிட் கலரில் அடிச்சிருக்கிறதா பாதையாக பார்த்து, படிக்கட்டாக பார்த்து நீங்கள் ஏறி வாங்க கண்டிப்பாக. நமக்கு முன்னாடி நிறையா பேர் அப்போ சிவனை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா அப்பனை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வத்தில் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக கழுகு பார்வையில் பாருங்கள் நண்பா. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு இடமும் பார்த்து பொறுமையாக காலை எடுத்து வச்சு தான் நடந்து போகணும் நண்பா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ரொம்ப அந்தளவுக்கு ஒன்றும் வழுக்கல, தண்ணி வருது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வரவங்க ரொம்ப சேஃப்டி ஃபஸ்ட்டு. அவங்கவுங்க சேஃப்டிக்கு மெயினாக தண்ணி பாட்டில் கொண்டு வாங்க. இங்கே தண்ணி கிடையாது, தண்ணி பாட்டில் கொண்டு வாங்க. எங்களுக்கு தெரியல, இதான் எங்களுக்கே ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வெள்ளியங்கிரி போயிருக்கோம், நிறைய மலை ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எங்களுக்கும் அனுபவம். முதல் மலை, முதல் அனுபவம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ கூட. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணுற வீடியோவை உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இனிமேட்டுக்கு நானும் என் நண்பனும் எங்களோட ட்ரெக்கிங் அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்கள்கிட்ட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கணும் எனக்கு தெரியும். நீங்கள் எங்களால் பேச முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெக்கிங் வீடியோலாம் உங்களுக்கு உடனே 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 அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இன்னும் 1 மணி நேரம் கண்டிப்பாக, நான் 1/2 அன் ஹவர் நம்ம மலை ஏறினா மட்டும்தான் சிவனை பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கோசரம் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சிவனை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி பாறையை பார்த்துங்க, ரொம்ப ரிஸ்க்காக தான் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது நண்பா பாதையே.
மாதிரி பாதையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி எவ்வளோ ஒட்டான இடத்துல இருக்கும். அவங்க எப்படி நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ரிஸ்க்கான பாதையெல்லாம் இதான் நண்பா ஃபஸ்ட் டைம் நம்ம ஏறுறோம். சிவனுக்கு என்றைக்குமே பக்தி சூடம் இதெல்லாம் வைக்கவே கூடாது நண்பா. அவருக்கு பிடிச்சது ஒளி. அவர் ஒரு அக்னி சுரூபம், அவர் வந்து ஒரு ஒளி. அதனால் நம்ம விளக்கு பற்ற வைக்கலாம், தப்பு இல்லை. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கீழே இருந்து ஏறி வந்த இடம் தெரியுது நண்பா. நம்ம அங்கே இருந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் ஏறி வந்துட்டோம். முக்கால்வாசி முடிச்சு. அர்ப்பனை காண்பதற்காக மீண்டும் மீண்டும் என் கண் விழிகளை விழித்து கொண்டே இருக்கிறேன். அந்த ஐயா எங்கேயோ குகை இருக்குன்னு சொன்னார்ல, அந்த குகை எங்கே இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அந்த ஐயா அந்த குகையை தான் சொல்லியிருப்பாரோ. 2 இடத்துல சொன்னாரு. ஒரு இடத்துல நம்ம அந்த குகையை பார்த்துட்டோம். அந்த அண்ணா ஒரு வரணும்னு தெரியும். நான் போயிட்டு அந்த 6 வருஷம் வரணும். கண்டிப்பாக அவர் நம்ம வர வரையும் உட்காந்தா இருப்பாங்க. உன்னை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? சரி சரிங்கப்பா. ஓம் நமச்சிவாய. நண்பா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அனுபவம்? இந்த அனுபவத்தை பற்றி வெள்ளிங்கிரி கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒன்றும் ரிஸ்க்காக கிடையாது. இருந்தாலும் நண்பா கொஞ்சம் கடினமாகவும் இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப சிரமமாகவும் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கோசரம் எப்படி கிட்டத்தட்ட 3625 அடி 3805 அடி உயரத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் பாதி தூரம் கடந்து வந்துட்டோம். கண்டிப்பாக இன்னும் எப்படியும் முக்கால்வாசிங்களா? ஓகே நண்பா முக்கால்வாசி கடந்து வந்துட்டோம். நமக்கு தெரியலல்ல, அதாவது நம்ம இது புதுசு. முக்கால்வாசி தூரத்தை நம்ம கடந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம வர எத்தனை நிமிஷம் நம்ம ஆயிருக்கோம்? 12:45ங்களா? இப்போ மணி எத்தனை? 1:30 ஆயிடுச்சுங்களா? எத்தனை நிமிஷத்தில் நம்ம வந்திருக்கோம்? 50 நிமிஷத்தில் முக்கால்வாசி மலையை நம்ம கடந்துட்டோம். எங்கேயுமே உட்காராம வந்தோம்னா ஒரு 1 ஹவர். இப்போ நண்பா இங்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். மழை வர அந்த மழை வரதுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு அறிகுறி இருக்கு. அப்போ நான் பார்க்க வந்துட்டோம். சரிங்களா? அப்போ நாங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் மேலே ஏற 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 நமக்கு அந்த சிவனோட ஒரு வரப்பிரசாதங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தூறல் மழையாக எங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு மணி நேரத்து பயணத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ ஒரு சொனைக்கு வந்திருக்கோம். ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்த ரீச் ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நண்பா? 1 ஹவர்
அதுக்கப்புறம் நம்ம மல்லிகார்ஜுனர் சாமி கோயிலை ரீச் அடைஞ்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வரத்துக்கான அனைத்து அறிகுறியும் இங்கே கரெக்டாக இருக்குது. நாங்கள் சாமியை பார்த்த உடனே மழை ஒவ்வொரு துளியாக விழ ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நிமிஷம் மேலே ஏறினா வியூ பாயிண்ட் பார்க்கலாங்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். தீர்த்த குளம் மாட்டுங்க நண்பா. அருமையான ஒரு வியூ பாயிண்ட். எப்படி இருக்கு நண்பா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த மலை ஏறி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நண்பா? ஏதாவது இந்த மலை ஏறி வந்ததுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கொஞ்சம் கடினமாக, கடைசியில் கொஞ்சம் ஏறதான் கொஞ்சம் கடினமாக இருந்தது. மற்றபடி சுலபம் தான், நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஏறலாம், மற்றவங்க எல்லாருமே ஏறலாம். வயசு சின்ன 5 வயசு குழந்தைங்கள இருந்து 60-70 வயசு ஆளுங்க வரையும் எல்லாருமே ஏறலாம். ஆனால் மலை ஏறுறதுக்கு ஏதாவது சேஃப்டி ஏதாவது எடுத்துகிட்டு வரணும். கண்டிப்பாக வந்து குடை இருக்கணும். கூட இந்த இப்போ மழை கிளைமேட்ன்ற வரைக்கும் இந்த டைமில் எடுத்துகிட்டு வரணும். மற்ற நீங்கள் நாட்கள் அந்த மழை இல்லாத நாட்களில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வர தேவைப்படுற அளவுக்கு இருக்காது. மலை ஏறுறதுக்குலாம் நண்பா டைமு எப்போ? காலையில் 5 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரையும் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம மேக்ஸிமம் நம்ம ஒரு 2 o'clock 3 o'clock நம்ம இங்கே ரீச் ஆனோம்னா நம்ம ஏறிட்டு இறங்குறதுக்கு நைட் டைமில் லைட் வசதி எதுவுமே இல்லைல்ல. அதனால நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம டைமிங்குள்ளே பார்த்து நம்ம ஏறிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் மலை ஏறுறப்போ தண்ணி பாட்டில் மெயினாக தேவைப்படுது. ஓகே ஓகே ஓகே. மேக்ஸிமம் அங்கே வந்தால் அட்டைப்பூச்சி இவ்வளோ நேரம் வர வரையும் தெரியல. மேலே அதுக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் ட்ரெக் பண்ணிங்கன்னா இன்னொரு சிவன் இருப்பாப்புல. அதனால் கண்டிப்பாக இதுதான் ரூட்டு. நீங்கள் அந்த சிவனை பார்த்தோன்னே நீங்கள் இந்த ரூட்டை கடந்து வந்தீங்கன்னா மேலே போய் கண்டிப்பாக இன்னொரு சிவனை நீங்கள் பார்க்கலாம். ரூட்டை பார்த்துக்குங்க. சைட்லலாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக போங்க. ஆமாம், அட்டைப்பூச்சி நிறையா இருக்கும். மழை காலம்ல, மழை காலம். ஏறணும்டா. சங்கிலியெல்லாம் போட்டிருப்பாங்க. இதை பிடிச்சி தான் நீங்கள் சேஃப்டியாக, ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப கவனமாகவும் நீங்கள் ஏறணும். நம்ம வந்து எதையுமே பிடிக்க முடியல. எப்படி பிடுங்க நண்பா? ஒரு சங்கிலியை பிடிச்சி ஏறணும்ல. இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் நண்பா. கிட்டத்தட்ட நம்ம ரீச் ஆகி மேலே வந்துட்டோம். மிகப்பெரிய ஒரு சாதனையே பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் வியூ பாயிண்ட் தான், பார்த்துங்க. க்ளவுட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்படியே கிளாஸாக எடுப்போம். அப்படியே இல்லை விழுந்தால் அவ்வளோதான்.